டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் இவ்வளவு நாள் ஏன் ஆட்சியில் இருந்தது எனக்கு இன்னைக்கு தாங்க தெரியுது. எங்க அப்பா கிட்ட போயிட்டு, டாடி நீ வந்து நியூஸ்லாம் பாக்குற, ஆனா எதுக்கு வந்து உனக்கு டிஎம்கே இவ்வளவு பிடிச்சிருக்கு, ஏன் வந்து விஜய் வந்து பிடிக்கல, விஜய் ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு நான் கேட்டேன். விஜய்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லடா, அவன் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தானே ஆகுது, அவன் ஏன் வின் பண்ணும் அப்படின்னு கேட்கிறேன். சரி கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆனா வின் பண்ணக்கூடாது டாடி, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வராரு, அதையும் பண்ணக்கூடாதுன்னா இல்லடா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இது என்ன ஒரு பிசினஸா இல்ல வந்து ஒரு ப்ரொஃபஷனா, எதுக்கு டாடி, ஐ மீன் பாலிடிக்ஸ் இஸ் சர்வீஸ், அதுக்கு எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அப்பெல்லாம் இல்லடா அப்படின்னாரு. சரி நான் வந்து ஓகே இன்னும் டீட்டெயிலா கேட்டேன். கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இல்ல ஜெயலலிதாக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா வந்தாங்க, மக்களுக்கு இந்த நல்லது செய்யணும்னு வந்தாங்க. அந்த நல்லது செய்யறது யார் செஞ்சா என்ன, படிச்சவன் செய்யலாம், படிக்காத செய்யலாம், என்ன வேணா செய்யலாம், ஆனா ஒரு கிரிமினல் செய்யக்கூடாது. ஆனா உங்க கட்சி ஃபுல்லாவே கிரிமினல்ஸ் தானே இருக்காங்க, ஆல்ரெடி இவ்வளவு சம்பாதிச்சிட்டாங்க. ரெண்டாவது உன்னோட டெபியூட்டி சீஃப் மினிஸ்டரே வந்து ஒரு நடிகரா ஆரம்பிச்சு அந்த பாப்புலாரிட்டியை தேடிக்கிட்டு அதுக்கப்புறம் தானே உட்கார்ந்தாரு. அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டாடி? நாளைக்கு திடீர்னு வந்து ஸ்டாலினுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் தானே கூட்டு வந்து உட்கார வைப்பாங்க. அப்ப என்ன டாடி அவர் நடிகர் இல்லையா, அவருக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவர்கிட்ட பதில் இல்ல. சரி இதெல்லாம் விடுங்க, விஜய் வந்து இன்னைக்குதான் நல்லா செய்யறாரு. அவர் வந்து நடிச்ச காலத்துல இருந்தே வந்து அவருடைய ரசிகர் மன்றத்தை வச்சு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காரு. நம்மளே நிறைய நியூஸ் பார்த்திருக்கோம். நீ டிஜிட்டல் மீடியா இருக்கனால இவ்வளவு நம்மளால கவர் பண்ணி வெளில எடுக்க முடியுது. ஏன்னா 90% நியூஸ் சேனல் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றதே கிடையாது. விஜய் எப்படிடா கவுத்து விடலாம், அதுவும் மெயினா இந்த பாலிமர் மாதிரி நியூஸ் சேனல் எல்லாம் வந்திருக்கு. அண்ட் யூடியூபும் இன்ஸ்டாகிராமும் இருக்கனால இல்ல ட்விட்டர் இருக்கனால நீ விஜய் பண்ற ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிய வருது. இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பாத்துட்டேன், அவருக்கு புரியவே இல்ல. அப்புறம் தான்டா புரியுது நம்ம ஏன் இவ்வளவு நாளா வந்து தோத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அப்பாங்கெல்லாம் அறிவாளியா இல்லாம இல்ல, அம்மாங்கெல்லாம் அறிவாளியா இல்லாம இல்ல. ஆனா ஒரு விஷயம், இவங்க எல்லாம் ஏமாற, இவங்க எல்லாம் வந்து நம்ம சொல்றாங்க தெரியுமா தற்கூரி, அந்த கூட்டமும் கிடையாது. இவங்க எல்லாம் வந்து இக்னோரன்ஸ். நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க, நான் இக்னோர் பண்ணிட்டு இருந்தேன். நீ என்ன வேணா செஞ்சுட்டு போ, நான் இக்னோர் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒரு கட்சினா இந்த கட்சி தான். ஏன் இந்த கட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிந்தி எதிர்த்துட்டாங்க. ஏன்டா ஹிந்தி எதிர்த்துங்கன்னு கேட்டா தெரியாது. டாடி சரி டிஎம்கே வந்து பிஜேபியோட அலையன்ஸ்ல இருக்கு டாடி, அதெல்லாம் தெரியுமா உனக்கு? அண்டர் த டேபிள் அலையன்ஸ் எப்படின்னா, நீ அங்க சண்டை போடுற மாதிரி சண்டை போடு, நான் இங்க சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறேன், ஆனா 2 பேரும் ஒரு கூட்டுக்குள்ள இருப்போம்லாம் ஒண்ணு இருக்கு, அது தெரியுமா டாடின்னு ஒரு மாதிரி லேமன் டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்பயும் வந்து எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. அவர் வந்து தெரியாம கிடையாது, ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்ல. ஏன்னா இந்த ஏஜ்ல நீ யாரா எனக்கு வந்து அட்வைஸ் பண்றதுக்கு, நான் சொல்றது தாண்டா கரெக்ட்னு இருக்காரு. இந்த மாதிரி தாங்க நிறைய ஃபேமிலியில் நடக்குது. இன்னைக்கு விஜய் வரதுக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கதே இவங்க தாங்க. இவங்க எல்லாம் வந்து புரிஞ்சு நடந்துகிட்டா, ஒரு நான் சொல்றது வந்து ஒரு 45 வயசு மேல இருக்கவங்க, இவங்க எல்லாம் வந்து இவ்வளவு நாள் நீங்க ஒரு கொத்தடிமையா இருந்திருக்கீங்க. கொத்தடிமை, தட் இஸ் ரைட் வேர்ட், யூ கைஸ் ஆர் கொத்தடிமை. இந்த கொத்தடிமையா இருந்தவங்க கொஞ்சம் நீங்க வெளில வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் கெட் த ரைட் பர்சன், ரைட் டெசிஷன்.